வருஷத்துல இன்றைக்கு தான் ஒரு ஆரம்ப செய்தியை கொடுக்க ஆண்டவர் கிருபை காட்டுவாராக. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஊழியர் ஆசமா இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகத்தோடு கூட அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் கடந்து வந்தபடினாலே நமக்கு நன்றியோடு கூட கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கா ஜீவன் வித்தவரே என்னோடு இருந்து வரே எனக்கா ஜீவன் என்னோடு இருக்க இருந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்தி என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே இயேசு போதுமே என்னை கைவிட்டாலோ மாமில் சமாளுவி நாரிட்டாலோ மனிதன் என்னை கைவிட்டாலோ மாமில் சமாளுவி நாரிட்டாலோ ஐஸ்வர்யாலோ அழைத்திட்டாலோ ஆராதவன் ஐஸ்வர்யாலோ அழைத்திட்டாலோ ஆராதவன் என்று தள்ளிவிட்டாலோ இயேசு போதுமே இயேசு போதுமே அல்லேலூயா அல்லேலூயா இந்த வருஷத்தினுடைய கடைசியிலே நன்றி கொடுக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் சில நொடிகளிலே புது ஆண்டு கடந்து போகிறோம். அல்லேலூயா. உள்ளத்துல அநேகம் ஏக்கம் இருக்கிறது. இந்த ஆண்டிலே வருகிற ஆண்டிலே நான் இப்படிப்பட்ட காரியம் செய்ய முடியாது, எனக்கு ஆண்டு வாசல் திறப்பராக, இனி வருநாட்களே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தட்டுவாராக என்று சொல்லி அநேக யோசனைகள் கூட இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில அடுத்த ஆண்டிலே கர்த்தர் நன்மை செய்வாராங்க. அல்லேலூயா. ரூபி நினைக்கிறாங்க அடுத்த வருஷமா என் பையனுக்கு திருமணம் நடக்கட்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையும் நடக்கிறது. அப்படின்னா இந்த ஆண்டிலே செய்த நன்மைகளை நாம் நன்றி சொல்லுவோமானா கர்த்தர் நடத்துவாரா? இந்த ஆண்டை குறித்து தேவன் நமக்கு என்ன எச்சரிக்கிறார்? ஒரு வார்த்தை நம்ம கேட்போமா? ஆண்டவரே ஆண்டவர்களுக்கு எல்லா காரியம் செய்யறாரு, ஆனா கர்த்தர் எச்சரிக்கிறார். நாங்களுடைய எல்லா காரியத்திலும் நம்முடைய தயவு கூர்ந்து நம்ம ஆண்டு கேட்போம். நான் செய்திகளோட வாயிலாக கொடுக்கிறேன். கவனமா கேளுங்க. தூங்க கேட்டா சத்தம் கேட்க இருக்கும். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை குறித்து ஒரு எச்சரிக்கிறார். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் கேட்டா என் பையன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் பாச. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசைகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், ஏக்கம் இருக்கும், சிந்தனை இருக்கும். நம்ம சபை குறித்து பார்த்தா சபை நடக்கும், ஏக்கம் இருக்கும். அப்படின்னா தேவன் நம்மை குறித்து ஒரு எச்சரிக்கையான தத்துவத்தை ஏக்க என்ன செய்யறார் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது. தேவன் நம்ம மேல ஒரு ஏக்கம் இருக்குது. என்ன ஏக்கமா? வாசிப்பமே கவனமா கேளுங்க. ஆண்டவருக்கு நன்றி. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் சரி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 6:12 தப்புமாதீங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய தேசத்திலிருந்து உன்னை புறப்படின என்னங்க மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு. நான் சொல்றாரு, நீ அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து உன்னை விடுவிக்கிட்டனே, நீ ஆண்டுடைய நாமத்தை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொண்டு வந்தனே, அப்படி இருக்கும்போது என்னை மறவாதபடிக்கு என்னது எச்சரிக்கை. அப்ப தேவனை மறவாதபடி எப்படி ஆண்டு ஆளுநருக்கு வந்தனே. அப்ப எந்த விதத்துல நாம் ஆண்டவரை மறந்திருக்கிறோம். அக்கத்தோட வாசத்தை படிக்கிறோமே. சங்கீதம் தோற்றாண்டவர் அது என்ன சொல்கிறது சொன்னா, அந்த கர்த்தர் மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்போ ஆண்டவர் அநேக வியாதியிலிருந்து, அநேக கஷ்டத்திலிருந்து, அநேக துன்பத்திலிருந்து நம்மை ஆண்டு விடுவித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, நீ என்னை மறவாதபடி எச்சரிக்கையா.
இப்ப சொல்லுவாங்க, ஐயா இத்தனை எல்லாம் செஞ்சையா, எல்லாம் பண்ணியா, நீ மறவாடி எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. இந்த வசனம் எங்கிருந்து வரும்னா, நானும் இடையில ரூபி மாமா நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. நான் ரூபி மேல ரூபி அம்மா மேல எவ்வளவு நான் அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் மேலே அன்பு வச்சிருக்கிறேன். அப்போ அவங்களோட பேசும்போது அது சொன்னேன், அம்மா நீங்க மறவாதபடி இருங்கன்னு சொல்லி வசனத்தை நான் பேசியிருந்தேன். அம்மா மறவாதிம்மா அன்பா சொல்லி நான் பேசியிருந்தேன். எனக்கு ஒரு ஆசை, 53ஆவது ஆண்டுல நான் நல்ல சிறப்பாக ஒளி செஞ்சிருக்கேன் அப்படின்னு நிறைய என்னை எதிர்பார்த்தேன். மனைவி இருந்து, என் பையன் இருந்து, பாப்பாட்டு இருந்து எல்லாம் எதிர்பார்த்தேன். ரூம் எல்லாமே எதிர்பார்த்தேன். ஆனால் ஒண்ணுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. ஒரு சாலாது போட்டு வாங்கலாம்னு நினைச்சேன். ஹலோ, அவங்க என்னுடைய எதிர்பார்ப்பு ஏதாவது ஒண்ணு செய்யணும். எல்லாருக்கும் அவங்களுக்கு நிறைய இது செய்யணும் செஞ்சேன். ஆனா எனக்கு ஒரு என்னது எதிர்பார்ப்பேன். ஆனா அது என்னது எனக்கு ஒரு வேலையா இருந்துச்சு. அது கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறா. அந்த எதிர்பார்க்கான நீங்க மரபாரடிக்கு என் நாமத்தை மரபாரடிக்கு நான் உதவி செய்தேன், நான் ஒரு அற்புதம் செய்தேன், நான் ஒரு அதிசயம் செய்தேன், எல்லாருமே செஞ்சேன், நான் ஒரு ஆண்டர் செய்தேன். ஆண்டு சொல்றாரு, நான் எல்லாம் செய்தேன். ஆனாலும் நீ என் நாமத்தை மரபாரடி சத்தமாசி யாராவது வைக்கிறேன் இந்த வார்த்தையை, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்ப கர்த்தரை மறவாதபடிக்கு அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் வருவாங்க, செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் நமக்கு வந்து காப்பாற்ற மாட்டாங்க. ஆனா தேவனுமே காப்பாற்றுறபடினால நாம் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எப்படி நினைக்கலாம், சரி நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானத்துக்கு போனோம், கேட்கலாம் சரி பாசனுக்கு போனோம். ஆனா ஒரு அந்த சகோதரர் நான் ஜோம் பண்ணும்போது ஒரு மரணத்தின் ஆவி நான் தண்ணியிலிருந்து வெளியே போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்க நமக்கு எப்படிலாம் காப்பாற்றுறாரு பாருங்க, எப்படிலாம் ஜீவனை காப்பாற்றுறாரு பாருங்க. ஆனா அந்த தெய்வத்தை நான் மறக்க கூடாது. என்னென்ன பாயிண்ட் வரக்கூடாது கற்றுறாரு வாசிக்கிறேன். ஒன்று, கர்த்தரையை மறவாதீர்கள். கர்த்தரை மறவாதீர்கள். அது சொல்றாரு, என்னை மறவாதீங்கப்பா, என்னை மறக்காரப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி கண்டு சொல்றேன். அப்படி சொல்ற வாசிக்கிற அந்த சங்கீதம் 9ஆம் அதிகாரத்துல 17 வாசிங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னை மறவாதீங்க அப்பா. எந்த இடத்துல மறக்கிறோம்? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. 9:7 வாசிங்க. சங்கீதம் 9:7. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆமா, தேவனை மறக்கிற எல்லா ஜாதியும் என்னங்க நரகத்திலே. அதனால மறவாதப்பா, மறந்தே அப்படியான ஆண்டு சொல்ல பாருங்க, எவ்வளவோ நன்மை செஞ்சேன், எத்தனை காலம் செஞ்சேன், நீங்க மறந்து போயிருக்கிறீங்களே என்று சொல்லி மிகுந்த வேலைப்படுறார். உபாகமம் 8:11 வாசிங்க. உபாகமம் 8:11. அப்ப ஆண்டு சொல்ற கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்யறார், தேடாதவர்களை அவர் அக்கினி நரகத்துல கட்டி போடுறது கர்த்தர் எச்சரிக்கிறார். வாசிங்க உபாகமம் 8:11. தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை, நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனையின்படி நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையா நான் உனக்கு பிரமாணத்தை கொடுத்தேன், என் வசனத்தை கற்றுக் கொடுத்தேன், என் வார்த்தை கொடுத்தேன், அதை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அப்ப தேவன் என்னை மறவானேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப எதில் மறக்கிறோம்னா அவர் கற்பனையில மறந்து போறோம், அது பிரமாணத்துக்கு மறந்து போறோம், அவர் செய்யற காத்து மறந்து போறோம், அந்த உலகத்தை தேடி போறோம், தேவனை மறந்து போறோம். ஆனால் கர்த்தரை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவனுக்கு அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஏசாயா 51ஆம் வசனத்துல 51ஆம் வசனம், ஏசாயா 51:12 வாசிங்க. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப் போகிற மனுஷனுக்கு மரணம் அடிக்கிற மனுஷனை புல்லுக்கு ஒப்பாகிற இப்போ காஞ்சு போய் குடிக்கு போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட மனுஷனை பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறப்பதற்கும் நீ உண்டாக்கின கர்த்தரை மறப்பதற்கு அப்ப ஆண்டவரை நாம் மறந்து போனோம் என்று சொல்லி நான் சொல்லல, கர்த்தரே சொல்றாரு. அல்லேலூயா.
அப்ப ஆண் சொல்றாரு, உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய பிரமாணம் உண்டு, உங்களை குறித்து ஆண்டவருக்கு தரிசனம் உண்டு, உங்களுக்கு ஆளாக்குன்னு சொல்லி கத்து விரும்புறா, உங்களுக்கு உயர்த்த விரும்புறா, கத்து பெரிய பண்ண விரும்புறா. உங்களை குறித்து தேவனுக்கு பெரிய தகப்பனை விட தாயை விட ஆண்டு மேல ஆண்டுக்கு மேல அன்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டு எப்படி அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க. உங்களை தலை உயர்த்தி வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடி எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 3:3 வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு கேடகமும் என் மகிமையும் என் தலை உயர்த்துவமா இருக்கிறீர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை தலையை உயர்த்துற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆபத்து வந்துச்சு, எத்தனை ஆபத்து வந்துச்சு, ஆனா அதுதான் கத்த காப்பாத்தினார். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, நம்முடைய பதிவீனங்கள் சுகவீனங்கள் வியாதிகள் வறுமையும் போது கத்தனை காப்பாத்தினாரு. முதலாக கத்திருக்கின்ற நாம் சொல்றாங்க. இரண்டாவதாக வாசிப்போம் கட்டளைகளை. நான் உபாகமம் 4:10 வாசிங்க. கட்டளைகளை மறந்து போனாயே, கட்டளை மறந்து போனீங்க சொன்னாரு. ரெண்டாவது கட்டளைகள் மறந்து போனீங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். தேவனிடத்தில் நம்ம அந்த கட்டளைகளை நான் பெற்றுக்கொண்டு அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டு பிள்ளைகளை தேவன் கற்றுக்கூடாது. நாம் எழுதிக்கொண்ட கட்டளை இருக்குது. நான் வேலை பேச்சு கொடுத்துக்கிறேன், அந்த வசந்த வாசிங்க, அதை ஜோம் பண்ணுங்க, அந்த வசந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த கட்டளைகளை மறந்து போகாதீங்க. பிள்ளைகள் கட்டளை கடந்து மறந்து வராங்க, நாமும் கட்டளை மறந்து வரோம். ஐயோ தேவாலயத்துக்கு போடுங்க அப்படி மறந்து நாளைக்கு போனா போயிருப்பா. அது வரையில நம்ம தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, வாழ்நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே நம்ம போறதில்லை, ஆண்டவர் தேடி வருகிறோம். அப்ப தேவனை தேடும் போது நமக்கு வசனம் சொல்லுது, சிங்களுடைய தாய் தந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாது. அல்லேலூயா. அப்ப தேவன் இடத்துல ஏன் குறைபட்டு போறது? நீ கட்டளை மீறி போறோம், பிரமாணம் மீறி போகிறோம். அப்ப குறைவு ஏன் ஆண்டு ஆசிரியர், ஏன் ஆண்டு உயர்த்தல, ஏன் ஆண்டு ஆசிரியர் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் போகும்போது ஒரு கிஃப்ட் தர போறோம். அல்லேலூயா. ஒரு விலையேறு பெற்ற ஒரு ஃபாரின் புக்கு, அது ஃபாரின் புக்கு விலை உயர்ந்தது, அதே தமிழாக்கம் பண்ணி நமக்காக ஒரு ஸ்தாபனம் கொடுக்குது. அல்லேலூயா. ஒரு பீஸை நான் செலவு பண்ண கிடையாது. நம்ம சபை மேல ஒரு அக்கறை இருக்குது. எத்தனை கிஃப்ட் வேணும்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், யாரை கண்டிப்பாக கேட்டுருப்பானோ, எனக்கு அது ஒரு 35 கிஃப்ட் நான் கேட்டேன். அப்படியே வந்து அந்த கண்டக்டர் நிற்கிது. எல்லாரும் போய் நான் நிற்கிறேன் கூப்பிட்டாங்க, போனா வெளியே பார்த்தா அத்தனை பெட்டி கொண்டாந்து இறக்கி வச்சேன். அல்லேலூயா. அப்ப நம்ம மேல தேவன் அக்கறை இருக்கார். அல்லேலூயா. அந்த புத்தகத்தை படித்து பார்த்தா அவ்வளவு வெளிப்பாடு, அவ்வளவு வசனம், அவ்வளவு வார்த்தை, அவ்வளவு அறிவு இருக்குது. அப்படின்னா கர்த்தருடைய பிரமாணத்தை மறக்கூடாது. அல்லேலூயா. வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டை தேடணும், கர்த்தரை துதிக்கணும், ஆண்டை நம்ம மேம்படுத்தணும், ஆண்டு பிரமாணத்தை மறக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய பிரமாணத்தை மறந்தாருன்னு என்ன வாசிக்கிற 110 93 வாசிங்க. 110 93 தங்கியிருக்காரு. 119 93. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அவைகள் நான் என்னை உயிர்ப்பித்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற ஆண்டவரா இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் ஆண்டுடைய சன்னிதானத்துல காத்திருக்கணும் அப்படி என்ன தெரிஞ்சுங்க, பிரமாணத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டு தேடுங்க, கர்த்தர் செய்வார். அப்ப கர்த்தர் பிரமாணத்தை மறந்தால் நாமனே வேதத்தை மறந்தால் உடனே மறப்பின் வசனம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேளாத ஜெபம் அறிவுன்னு சொல்லுது. அப்படின்னா நான் கர்த்தருடைய பிரமாணத்தை கேட்டு அனுப்பி செய்யும் போது கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்க நம்முடைய கர்த்தருடைய பிரமாணத்தை ஆண்டவரே நான் வாசிப்பேன், ஆண்டவரே உங்களை தேடின ஆண்டவரே கர்த்தாவே என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஒப்புடுக்கும் போது நிச்சயமா கர்த்தர் வாசிப்பேன். ரெண்டாவதாக நான் கர்த்தர் தேடுவேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பு நடந்தது. கர்த்தர் பிரமாணத்தை அனுதினமாய் நான் வாசிப்பேன். யாரும் சொன்னாங்க வேதத்தை எடுத்து நான் முழங்கால் நின்று படிக்கிற பாசம் சொன்னாங்க. யாரும் சொன்னாங்க, யாரும் தெரியல. அது படிங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வாசிக்கிறாங்க. அல்லேலூயா. மூணாவதாக
கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். வேதத்தை மறவாதீர்கள். சங்கீதம் 110 119 61. அருமை சகோதரிகளுக்காக நல்ல காலண்டு பாட்டு பண்ணிக்கிறாங்க. அந்த காலம் நீங்க படிங்க, வசந்த வாசிங்க. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. அப்போ அநேகமான வார்த்தைகள் வரும், அநேகமான எண்ணங்கள் வரும். இந்த கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்கும்போது, ஆண்டவருடைய வசனம் கேட்கும்போது அதெல்லாம் மாறுது. அது இல்லையா? அப்ப நம்ம அநேக சிந்தனையில அநேகங்கள நமக்கு அநேகமான வியாதியும் பிசாசு போட நினைவு வரலாம். ஆனா வார்த்தை கேட்கும்போது, அந்த சத்தத்தை கேட்கும்போது அந்த சத்தியம் ஆசமா இருக்கும். அது இல்லையா? கர்த்தரோட பேசினா எனக்காக சொன்னார் அப்படின்னு அது இருக்கும். எனவே நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்கும்போது நிச்சயமா கர்த்தர் ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு வாசிங்க, ஒரு வசனம் வாசிங்க, காலண்டர் வாசிங்க, ஒரு வசனம் பைபிள் வாசிங்க. நிறைய புக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன், நீங்க வாசிங்க, வசனத்தை வாசிங்க, வாசி கேளுங்க. வெளியில கூட அப்ப அது வாசிப்பான்னு கேளுங்க. அல்லேலூயா. அது வாசிச்சு நீங்க அந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கிறதா காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, உங்களுடைய ஆசீர்வாதமா இருக்கிறது, உங்களை ஆறுபடுத்தா இருக்கிறது, சமர்ப்படுத்தா இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். என் பெருமானத்தை மறந்தால் நான் அவனை மறப்பேன். வேதத்தை நான் மறவாதபடிக்கு வேதத்தை அந்நியமாய் வாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீர்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. பரிகாரியே பரிகாரியே பரிபூரண சுகமானியே, பரிகாரியே பரிகாரியே பரிபூரண சுகமானியே, பரிபூரண சுகமானியே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. முழங்கால் பிடித்து இந்த கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது நிறைய பேர் கழுகி குமுதம் தன் தந்தி எல்லாம் படிக்கிறாங்க. அந்த நாளுக்குரிய அந்த உலக செய்தி பார்த்தோன்னே மனம் குமர்றாங்க. ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது மன மகிழ்ச்சி உண்டாகவே காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் உண்டாகி ஆண்டவர் ஆட்டம் உண்டாகிறது, நான் பலப்படுறான். மரியாதை பார்த்து கர்த்தருடைய வசனம் உண்டாகிறது, மரியாதை பார்த்து பேசுறாங்க, மரியாதை அவர் வசனம் உண்டாகுது அப்படின்னு நமக்கு காட்டு உண்டாகும். அது மாதிரி நம்ம வேத வாசிங்க. நீங்கள் வேத வாசிக்கும் குடும்பத்தோடு நாங்கள் அதிகமாக நாங்கள் திருமணம் பண்ணாதவர்களே இருக்கு, வேத வாசிக்கலாம் கேட்கணும்னு ஆசை இருந்தது. அப்புறம் சிவி வந்தவருக்கு அன்றையமாக நாங்கள் வேதத்தை வாசித்து குடும்பத்தை பண்ணும்போது அந்த வசனங்களுக்கு ஒரு வார்த்தைகளை வெளிப்படும் போது அந்த வார்த்தை நான் தியானிப்பேன். அந்த வசனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. குதிரை ஏன் ஜெயம் பெறுது? என்ன காரணம்? குதிரை ஏன் நல்ல கருத்தியாக இருந்து நல்ல ஓட்டத்தை ஓடுது? என்ன காரணம் சொல்லுங்க. என்ன காரணம்? குதிரை ஏன் ஓட்டத்தில் வந்து அப்படி ஆயுது ஓடுது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு? என்ன காரணம்? அது கொள்ளு சாப்பிடுது. அந்த கொள்ளுனால அந்த கொள்ளை அதுன்னா சாப்பிட்டோன்னே மீண்டும் அந்த அசைவோடு மீண்டும் அசைபோடும் போது சாப்பிடனால அது அசைவோடு, மனுஷன் மட்டும் அசைவோடு இல்லை, அது எல்லா பேருக்கும் அசைவோடு. அப்போ அசைபோடும் போது அதுலேருந்து அந்த நல்ல ஜீரண சக்தி உள்ளே அங்கும் போது ஸ்ட்ரென்த் வருது. அல்லேலூயா. சூப்பர் மட்டும் அதே சொல்லுங்க. அப்ப அசைபோடும் அப்படின்னா இந்த வசனத்தை நாம் பாருங்க, அந்த கொள்ளு வச்சோம்னா அந்த குதிரை முழங்கால் படிட்டு தான் அந்த கொள்ளை சாப்பிடும். புல்லு முழங்கால் படிட்டு வாங்க, இந்த முழங்கால் படிட்டு தான் அந்த புல்லை சாப்பிடும், முழங்கால் படிட்டு தான் அந்த அந்த கொள்ளை சாப்பிடும். சாப்பிட்டவருக்கு சாப்பிட்டு முடிஞ்சிடும்.
அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அது மணி கொண்டு வந்து அது அப்படியே ஜீரணம் வந்து. அப்போ இது எது சொன்னா அது உடனே அந்த குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமா இருக்க ஜெயமா கட்டளை வரும். அப்படின்னா அந்த குதிரைக்கு மட்டும் ஜெயம் கிடையாது, நமக்கு ஜெயம். நமக்கு என்ன கத்த சொல்றாரோ அந்த வசனத்தை சொன்னார்ல என்ன காரணம் அப்ப நீங்க தியானம் பண்ணி பாருங்க, அதுல அநேகமான வெளிப்பாடு இருக்கும். அல்லையா? அப்ப அந்த வசனம் ஏன் என்ன சொன்னாங்க, அதோட அது என்ன சொன்னாங்க, அது என்ன சொன்னாங்க பாஸ் என்ன அது பிரிச்சு பாருங்க, பிரிச்சு பார்த்து பாருங்க, அது நமக்கு பெரிய வெளிப்பாடு இருக்கும். அல்லையா? அல்லையா? அப்ப வசனத்தை அசைப்போட்டு பாருங்க. அப்ப அப்படின்னா நீங்க கற்ற வசனத்தை கேட்டு வருங்க, அது ஏன் சொல்றாங்க எதுக்காக சொல்றேன் நீங்க அசைப்போட்டு பாருங்க, அது நிறைய வெளிப்பாடு இருக்கும், அது நிறைய ஆசை நமக்கு இருக்குதா காரணம். சரி, மூணாவது நாலாவதாக பார்ப்போம், வாசிப்போம். அது போதகத்தை நாங்கள் மறந்து போறோம். கர்த்தருடைய வசனம் நமக்கு வரும்போது நம்ம ஒரு ஊழியக்காரர் பேசும்போது இல்லை மற்ற சொல்லும்போது கோவப்படுறோம். காரணம் நீங்க நல்லா இருக்கிறது தான். நல்ல கவனிங்க, நீங்க உங்களுக்கு நான் சொல்றேன், நான் எல்லா சபையும் நீங்க பாருங்க, நம்ம சபை எப்படின்னா ராஜாக்கள் உட்கார்ந்து ஆராய்க்கிறது ஆராய்ச்சிருக்கோம். அது இல்லையா? மற்ற சபைக்கு நீங்க போங்க, தப்பு இல்லை. நான் உங்களை நீங்க தேவ புத்தகம் சொல்லுங்க, நீங்க யாருங்க இப்போ அவங்க அவங்க அம்மா ரூம் அம்மா இருக்கிறாங்க கிரேசி பொண்ணா இருக்கலாம், ஆனா அதோட ஏசப்பா பிள்ளை. அது இல்லையா? நீங்க ஆண்ட்ராய்டு பிள்ளை சொல்லுங்க, நீ ஆண்ட்ராய்டு புத்தகம் ஆண்ட்ராய்டு. அப்போ தேவ ஜனம் தேவ பிள்ளைகள் வருகிறாங்க, அவர்களே ராஜாக்களை போல் நடக்கணும். அது இல்லையா? உடனே சிபி வச்சு பாருங்க, நாங்கள் அவங்க எப்படி தெரியாது. நான் உடனே காலையெல்லாம் நேரத்தில் இருந்து ஜோமணி முடிச்சோன்னு கூட்டி எல்லாம் பண்ணி பிடிச்சது சேர் அந்த மாதிரி தான் போட்டு தொடச்சிருப்போம், மடி தொடப்போம். அது கழுவி தொடப்போம் எல்லாம் கணிச்சு உட்கார வச்சு அந்த பாட்டு போட்டு பேன் போட்டு எல்லாருக்கும் போட்டு எல்லாமே பாருங்க ஒரு 4-5 ரைட் போயிடுச்சு. அவர் சுவாசம் போட்டார், மடி போயிட்டு வருங்க, காலையில் ரைட் போயிட்டு போட்டால் மடி போயிட்டு. அப்போ ஏன்னா உங்களுக்கு ராஜாக்கள் நடத்தணும். ஏன்னா சொல்லாங்க எதுவுமே சேரை போடுறீங்க, ஏன் எண்ணம் சபை முழுசும் நிறையணும், கத்தை துடிக்கணும். அல்லையா? ஏன் சாப்பாடு செய்றீங்க, அது சாப்பாடு வீதி ஆகணும். அப்ப எல்லாத்தையுமே குறிக்கோள் என்ன, நம்ம சபை ராஜாக்களை அமர்ந்து ஆராய்க்கிறதா மாறணும். அல்லையா? நீ நினைக்கலாம், ஆனா நம்ம சபையை அப்படி நடத்தணும். அதனால நம்ம போதகத்தை சமத்துவத்தை மறக்காது இருக்கு. வசனம் சொல்லுவாங்க நீதிமொழிகள் 33 அதிகாரம் 1 வாசிங்க. நீதிமொழி 3 அதிகாரம் 1 வாசிங்க. ஏன் ஊழியக்காரர் எச்சரிக்கிறாரு, ஏன் ஊழியக்காரர் சொல்றாரு, என்ன காரணம்? என் மகனே என் போதகத்தை மறவாதே, கர்த்தருடைய போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, உன் இருதயம் கட்டளைகளை காக்க. அப்ப ஆண்டு சொல்றாரு, வசனம் சொல்றாரு, அந்த வசனம் சொல்லும்போது நாம கேட்கணும். அல்லையா? நீங்க ஒரு காரியத்தை சொல்ற மாதிரில நான் ஒருத்தர் ஜோதி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் ஜோதி கொடுக்கும்போது நான் போகலான்னு பொறுப்பேன். அதை சொல்கிறேன், நீ போகாதீங்கிறார். இல்லாண்டவரே நான் போகணும் மாட்டவரேன். இல்லை போகாதீங்கிறார். ஒரு கோவிலில் திருமணம், அந்த திருமணத்துக்கு அழைச்சிட்டாங்க, நான் போகணும். அது அவர் எனக்கு ஒரு முயற்சி நான் முயக்கணும். அப்போ நான் சொன்னேன், நீ போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் கோவில் பக்கத்தில் கவுண்டர்பாடியில் ஒரு ப்ரேயர் போயிருக்கேன். கவுண்டர்பாடி சிஎஸ்எஸ் பக்கத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணிருக்கேன். அப்போ ஆன் சொல்ல அப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டோட எனக்கு வேண்டாம் சொல்லுங்க, இந்த பணத்தை அதை கொடுத்துடலாம், அம்மா எனக்கு வெளியே மொய் விட்டுருமா சொல்லி அந்த அம்மா மொய் வைக்கிறேன். நானும் கல்யாணம் போடலாம். அப்போ ஆண்டோட கேட்குறேன், ஆண்டவரே கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு ஒழிக்காரன் போலி ஆண்டவர், என்ன காரணம்? 3 மாதம் தான் ஆச்சு அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆகும். அப்போ நான் போயிட்டு என்ன வாழ்த்து இருப்பேன், நான் போய் என்ன வாழ்த்திருப்பேன், எல்லா வாழ்த்து மாதிரி நானும் வாழ்த்திருப்பேன். அவர் சொல்றாரு, இந்த தீர்க்க முடிக்காரன் என்ன வாழ்த்து போனாரு சொல்லுங்களா? அப்ப பாருங்க, அப்ப கர்த்தர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற ஆதியார் நமக்கு இருக்கிறார். அப்ப என்ன சொன்னாலும் சரி, அதை கீழ்படிங்க, அது நலமா இருக்கும். அல்லையா? ஆண்டவர் போக சொன்னா செய்யுங்க, செய்யுங்க செய்யுங்க. சர்ச்சுக்கு எல்லா நாள் வரத்தான் தருவார், அது கடவுள மாட்டார். சபையை தெரிவாங்க, நீங்க சபைக்கு வந்து கத்தை ஆரம்பித்து பாருங்க, உங்களுடைய உழைப்பை கத்தருக்காக கொடுத்து பாருங்க, கத்தோட ஆசைப்படுறாங்க. அல்லையா? 5வது வாசிப்போம். உபகாரங்களை மறவாமல் இருக்க சொல்றாங்க. சங்கீதம் 10 சங்கீதம் 103 2 வாசிங்க. சங்கீதம்
103 அதிகாரத்துல என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. அப்ப சொல்றவங்க அங்கீகரணம், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் எத்தனை நன்மை செய்தார். அப்ப கர்த்தருக்கு நம்ம உபகாரங்களை என்ன சொன்னா அவரை நேர்பட கடந்து வரும். இந்த ஆசை யாராவது நேர்பட வர மாட்டாங்களா? நேர்பட ஜோம் பண்ண மாட்டாங்களா? எல்லாம் பண்ணணும், எல்லாரும் பண்ணுவாங்க, உட்காருவாங்க, வாடி போயிடுவாங்க. எனக்கு அந்த சபையில ஒரு ஐக்கியம் இல்லாம போயிடும். ஆனா ஆண்டவர் கர்த்தருக்கு கருத்துடன் நம்ம ஆண்டு ஆசிரியர் பெற்றோம், இங்கதான் நன்மை பெற்றோம், இங்கதான் பெருமை பெற்றோம், அதை மறக்கூடாது. நம்ம உபகாரம் கத்தை என்ன செய்திருக்கிறார் அதை மறக்கூடாது. அதோடைய சொல்ற நீ உபகாரம் கத்தை செய்த உபகாரங்களே மறவாது. ஆண்டு சொல்றீங்கன்னா எத்தனை நன்மை செஞ்சுக்கிறேன் அதை மறக்காத அப்ப சொல்றாரா அப்படின்னா ஆண்டு செய்த உபகாரங்களை மறக்கவே கூடாது. அதை நீ மறந்தீங்கன்னா அவர் நம்ம மறந்துடுவார். அதனால ஆண்டு என்ன செய்தார், நம்ம எத்தனை நன்மை செய்தார் அதை மறக்காதபடிக்கு அதை துதிங்க நான்கு ஆசைக்கிறார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வேன், இரவும் பகலும் நினைத்து இதுவரை உதவினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆடுகிறாரு, நீ என்ன பிள்ளையா இருக்கிற, நீ என்னுடைய ஜனங்க உபசரிக்கணும். அது இல்லையா உபகாரங்களை மறவாதே உபசரிப்புன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஆண்டவர்ல குஸ்தோய் வர்றாரு, வரும்போது ஆண்டவர் கேட்க, ஆண்டவரே அப்பா என்னை சுகமாக்குறார். அப்ப அனைவரும் சுகமாக்குறார். அப்ப ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற பண்ணுகிறார். அது இல்லையா அவர் உங்களை விசாரிக்கிற பண்ணினால் என்ன உங்களுக்கு கவலைகளை. அப்ப ஆண்டவர் சொல்ற நீங்க விசாரிங்க, என் பிள்ளை வீட்டுக்கு போய் விசாரணை விசாரிச்சோம். அப்ப நான் என்ன அவரை விசாரிப்பது மறந்து போகிறார். அது இல்லையா நான் ஒரு வீட்டுக்கு போவேன். அப்ப அவங்க எவ்வளவு பக்தியா இருப்பாங்க. முதல்ல எங்க சபையில ரூல்தான் தெரியும், விசாரிப்பாங்க, நல்ல கணிக்க விசாரிச்சிருப்பாங்க. நான் போன இந்த செல் கல்விட்டு ஐயா தோற்றுலாம் இந்த தோற்று சொல்லும் போதே நடுக்க முடியாது. அவ்வளவு பயம், அவ்வளவு பக்தி, அவ்வளவு அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த அம்மா இருப்பதில்லை, அவ்வளவு இது. அப்ப தேவனை வீட்டுக்கு வரும்போது நாம் செய்ய உபசரிப்பு பார்க்கணும். அல்லையா நான் எப்படி சொல்லி வாங்கப்பா, அவங்க காயை பார்த்தா தெரியும். அப்போ வீட்டில் போனோம்னா உட்கார்ந்து போனோம், நான் கொட்டாய வரும், நாங்கள் தூக்கு விசுவாசத்துக்கு நான் சொல்லுவேன். அப்போ அவங்க வீட்டில் போனால் நம்ம வீட்டுக்கு வர ஜோம் பண்ணுவோம், அந்த வீட்டுக்கு என்னென்ன ஆவி இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, அது கரெக்டாக வெளிப்படுத்துவார். அதுபோல நம்ம சபையில நாங்கள் வரும்போது அந்த என்ன பாருங்க மேலே கத்தர் சோதனை போடுறோம், வரும்போதே கத்தர் சோதிக்கும், வரவேற்கிறோம். உங்களுக்கு போகும்போது எல்லாம் அனுசரித்து அனுப்புகிறோம். வர ரூபிமா ஹெல்ப் பண்ணுறாங்க, சின்னமாக ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவங்க வேண்டாம்னா கூட விட மாட்டாங்க, அவங்க எல்லாம் செய்கிறாங்க. தோற்றுறோம். நாங்கள் சொல்லுவேன், இந்த அம்மா கொடுத்தா கூட காணி கொடுத்தது ஆகுமே, இப்படி வரதுக்குலாம் நம்ம ஆகுன்னு எனக்கு நினைப்போம். ஆனால் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க உபசரிக்கிறாங்க, அது அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் ரெசன் சொன்னேன், நாம் தேவ பிள்ளைகளை இன்னொரு உபசரிக்கிறோம். வாசிங்க, அது கற்று சொல்றாரு, மறவான்னு சொல்றாரு. வாசிங்க எப்ரேயர் 13 வாசிங்க, அது வாசிங்க. எபிரேயர் 13 அந்நியரை உபசரிப்பதற்கு மறவாதீர்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரிப்பது. ஆமா, அது அறியாம தேவதூதரை உபசரிப்பு உண்டு. முன்னால சைக்கிள் விழுந்துட்டாரு, படபடமாயிடுச்சு, நடுக்கமாயிடுச்சு, பிரிவு நடக்குது. உடனே ஐயா வாங்க உட்காருங்க, தண்ணி கொடுப்போம். தண்ணி குடிச்சாரு. அம்மா மகர ஆசையாக இருக்கேன், அப்புறம் கேட்டு கொடுத்தாரு. அப்போ அதோட இடத்துல இப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு கத்தரி அவருக்கு ஜோம் அனுப்பணும். அப்படின்னா நம்ம எல்லாரும் கத்துற பிள்ளைங்க அது உபசரிங்க, அன்பு காட்டுங்க, நேசிங்க, அவருக்கு ஜோம் பண்ணுங்க, எதாவது கொடுங்க, எதாவது செய்யுங்க, எதாவது பண்ணுங்க, எதாவது செய்யுங்க. அது செய்யும்போது நிச்சயமாக அவசியம். அதனால நான் உபசரிக்கிறேன். சொல்லுவாங்க, இப்போ தாங்க டீ குடிச்சு வந்தேன், பரவாயில்லம்மா, நம்முடைய பண்பாய் நமக்கு வெளிப்படும். இது வேண்டாங்க, இல்லை வேணும் சாப்பிடணும்.
நீங்க இங்க உபசரிச்சா ஒரு நாள் ரூபிம் வர்றாங்க உபசரிக்கிறோம், அது ரூபிம் வர்றாங்களா இல்ல தேவதை வர்றாங்களா இல்ல யார் வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை எஸ்ரா வரலாம், இல்ல யாரு ரூட்டா வரலாம், யாராவது வரலாம், இல்ல சாராடா வரலாம், யாரோ வரலாம். அப்ப ஆண்டு சொல்ற அப்படி உபசரிக்கிறனால நீ தேவதூரை உபசரிக்கிறதா இருப்பான். அது இல்லையா? அப்படினால நம்முடைய பிள்ளைகளை உபசரிப்பதனால அப்படி உபசரிக்கும் போது மறந்து போகாதீங்க கற்றுக்கிறாங்க. அது இல்லையா? எனவே நாம் தேவனிடத்துல முதல்ல பார்த்தோம், கத்த சொன்னாரு கத்தரை ஆரோக்கியத மறவாதீங்க. ரெண்டாவதாக சொல்றாரு கட்டளைகளை மறவாதீங்க. மூணாவது வேதத்தை மறக்காதீங்க. அடுத்தது கோடகத்தை மறக்காதீங்க. அடுத்தது உபகாரங்களை மறக்காதீங்க. உபசரிக்க மறக்காதீங்க. அடுத்த 4 கட்டளை பார்க்கிறேன். எபிரேயர்ல 13 வாசிங்க. நன்மை அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருப்பான். எல்லாம் சொல்ற பாருங்க. ஆனா மறவாதேன்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க நன்மை செய்யுங்க. எதையாவது கொடுத்து உதவி செய்யுங்களேன், ஏதாவது செய்யுங்களேன். எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால நம்ம ஆண்டு நம்முடைய சபை நீங்க சபைக்கு கொடுத்துருந்தா கொடுத்து அதை அப்பாற்படுத்த சபைக்கு முன்னாடி வாங்க. ஆண்டு புரியுங்க. ஆண்டு மக்கள் கேட்காதீங்க, ஐயா கேளாண்டுக்கிற பைலன்னு சொல்லுங்க, பசங்க கேளுங்க, சோமனுங்க, ஆண்டு கேளுங்க, கற்று ஆசைப்படுறாரு. நல்லதுயா? இதெல்லாம் மறந்தாங்க. இந்த வருஷத்துல நான் இதெல்லாம் மறந்தேன். நான் தேவனை தேடாம மறந்துட்டேன். ஐயா என்னுடைய மணி மறந்து அங்க அங்க சொல்லி ஜீவனை கொடுத்த தேவனுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. நான் தேவனை நான் ஆண்டை தேடுவேன். அந்த ஆண்டை எப்ப ஞாயிற்று வந்துச்சுன்னா அது சந்தோஷம். இது உடனே இருப்போம். உடனே அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. சேர் போல அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அப்போ நான் ஆண்டோட மறந்து போகிறேன். எங்கள் தாய் மாமா செத்துட்டாரு. நான் 6 மணிக்கு நான் போகணும். எங்கள் அம்மா செத்தாங்க. என் பிள்ளை வந்து 6 மணிக்கு தான் போகணும். அப்போ நான் 6 மணிக்கு அப்போ எதெல்லாம் மறந்துட்டு யோசிக்கிறேன். நீங்கள் இப்படி போகணுமா? அந்த பார்த்து வருஷத்தில் ஆண்டவரே தேவனே எந்த காலத்தில் மறந்தோன்னு ஆண்டவர் மணி ஆண்டவர் நாங்கள் சாப்பிட போக சொன்ன உண்டு ஆண்டவர் தேவனை கணமண்டல மறந்து ஆண்டவர் உபசரி மறந்து ஆண்டவரை காப்பாங்க. மணி மணி சொல்லி கேட்பாங்க. இதே ஒப்படுத்தி ரோமன் அன்று நமக்கு எப்படிலாம் நம்ம செய்வோம், நம்ம எப்படிலாம் பாதுகாத்தோம். நாம் மாதிரி கொண்டு அன்பு எப்படிப்பட்ட அன்பு சந்துனா கபாராபாராக யாக்காராக இந்த தேவனை தேடி அன்று ஆதரிச்சு அன்று எந்தெந்த சூழ்நிலையில நம்ம மறந்துடும்.